ஹாய் கைஸ், வெல்கம் டு சனஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி மினி ஸ்டோரி தான் பார்க்க போறீங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகலாம். மூங்கில் மண்டபத்தில், காஞ்சிபுரத்தில் மூங்கில் மண்டபத்து கிட்ட இருக்கக்கூடிய வழக்கத்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்து நம்ம போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூல் ஸ்டடீஸில் சொல்கிறேன், நான் 6th to 8th ஸ்டாண்டர்ட் வந்து இங்கே பக்கத்துலேயே நியர்பை ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீ வாணி நிலையம் அப்படி சொல்லி ஒரு ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூலில் தான் நான் ஸ்கூலுக்கு போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாலாம் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு கோயிலுக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேறு ஸ்கூல் மாறியாச்சு. 8th அப்புறம் வேறு ஸ்கூல் மாறியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டடீஸ் எல்லாம் முடித்து நான் வந்து ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து வந்திருந்தேன். இங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய முருகன் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து நான் டைப்ரைட்டிங் வந்து பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்போ வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு நான் வந்து இன்ஸ்டியூட் போயிடுவேன். ஸோ நமக்கு இன்ஸ்டியூட்டில் வந்து டைப்ரைட்டிங்கில் வந்து ஒரு 1 hour டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த மிஷினுக்கு வந்து எனக்கு டைம் வந்து ஒரு 1/2 hour இருக்கும். ஸோ அந்த 1/2 hour வந்து நான் இந்த கோயிலில் தாங்க போயிட்டு சாமி கும்பிடுவேன். நான் போகாத நாட்களே கிடையாது. என்னோட எல்லா கவலைகளையும் எல்லா கஷ்டத்தையும் இந்த சாமி கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ 1/2 hour டெய்லி போவோம். ஒரு குறிப்பிட்ட நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் 4 to 5, அதாவது 4:30 to 5 o'clock பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் டெய்லி போய் இந்த சாமியை கும்பிட்டதுனால தானே என்னவோ தெரியல, என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் சிவன் தான், கோத்திரமும் சிவகோத்திரம். ஸோ அதனால தான் இப்படி அமைஞ்சுதான் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 15 years வந்து இந்த கோயிலுக்கு போகவே முடியல. ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன். ஸோ நான் வர்றப்ப காரில் போயிடுவோம். அங்கே கார் பார்க் பண்ண பிளேஸ் இருக்காது. ஸோ பைக்கில் போனாலுமே ஒரு அவசர வேலையாக போயிடுவோம். ஸோ அப்பா பிக் பண்ணுவாங்க, தம்பி பிக் பண்ணுவாங்க, நிறுத்தவே மாட்டாங்க, டைம் ஆகுது சொல்லிடுவாங்க. ஸோ நான் இந்த டைம் வந்து இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியே தான் வந்து நான் இவர்கிட்ட சொல்லி வந்து நான் இந்த கோயிலுக்கு போகவே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்தது தான். ரொம்ப சூப்பரான கோவிலுங்க. நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய மனக்கவலைகள் இருக்கும். பட் ஆனால் நம்ம சைல்ட்ஹுட்டாக இருக்கிறப்பத்துலேருந்து போன ஒரு சில கோயிலுக்கெல்லாம் போனால் ரொம்ப மனபாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு போனப்போ. ஃபேஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், நான் இந்த டைம்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன், ஒரு நாள் தவிராத நான் வந்திருக்கேன், நான் எல்லாத்தையுமே இந்த சாமி கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சைல்ட்ஹுட்டுக்கே போயாச்சுங்க. அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எப்படியெல்லாம் இருந்தோம், என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ பேசுகிறப்ப கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.